பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய கிருபை இந்த ஊழியத்தை தாங்கும்படி. இந்த வேளையில் கூட நாம் தேவனுடைய வசனங்களை தியானிப்போம். அந்த வசனங்கள் நம்முடைய ஆத்துமாவுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 37:23 சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது 24, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அருமையானவர்களே, வேத புஸ்தகத்திலே நாம் அலசி பார்க்கும்போது நல்ல மனுஷனுக்கு என்று தேவன் சில நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல குடும்பங்களுக்கு, நல்ல மனுஷனுக்கு, ஒரு நல்ல குணம் படைத்த சகோதரிக்கு, நல்ல பிள்ளைகளுக்கு என்று தேவன் சில ஆசீர்வாதங்களை வேத புஸ்தகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆம், அது என்ன? அந்த நல்ல பிள்ளைகளுடைய அவருடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆம். இரண்டாவது, அவருடைய வழிகள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆம், இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது அங்கே பார்க்கிறோம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் பல வேளைகளிலே யோசிப்போம், நான் ஏன் நல்லவனாய் இருக்க வேண்டும்? எல்லாரும் கெட்ட வழியில் போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணி ஆஸ்திகளை எல்லாம் சேர்க்குறாங்க, நல்ல வீடு கட்டுறாங்க, ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரமோஷன் அவங்களுக்கெல்லாம் வருது. நான் மட்டும் ஏன் ஒரு நல்ல மனுஷியா, ஒரு நல்ல மனுஷனா நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்ன? அந்த உலக வாழ்க்கையிலே வாழுகிற மக்கள், அவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் எவ்வளவு பணங்களை தங்களுடைய துஷ்டத்தனத்தினால், தங்களுடைய ஆகாத குணத்தினால், இல்லை ஒரு ஆகாத செயல்கள் நிமித்தமாக பணத்தை சேர்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து, வசனத்திற்கு பயந்து நல்ல வழியில் நடக்கணும். ஆண்டுடைய வசனம் இதைத்தான் சொல்லுது, நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்து என்ன புண்ணியம் அப்படின்னு நீங்கள் பலர் கேள்விகளை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து உன் நடைகளை எல்லாம் நான் உறுதிப்படுத்துவேன். ஆம், உன் குடும்பம் செதறி போவதில்லை, உன் குடும்பம் ஆசீர்வாதமானதாக இருக்கும்படி உன்னை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அவனுடைய துன்மார்க்கன் யாரையெல்லாமோ ஏதோ செய்து சம்பாத்தியம் பண்ணும்போது கர்த்தருடைய கண்கள் கோபமாக பார்க்கும். ஆனால் வேதனைப்படுகிறீர்கள் நீதியின் நிமித்தமாக, உங்களையோ அவர் பிரியமாக கண்ணோக்குகிறார். என் பிள்ளை வசனத்தின் நிமித்தம், என் நிமித்தம் உபத்திரவப்படுகிறானே, ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரியமாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆம், அநேகர் உங்களை வேலை செய்கிற இடத்துல தள்ளி விட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யாதபடி, அந்த வேலையை நீங்களே வேண்டாம்னு சொல்லி, இவனே ஓடணும் அல்லது இவளே ஓடணும் என்று சொல்லி பல உபாய தந்திரங்களை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, ஏன்னா கர்த்தர் அவனை தாங்குகிறார். தேவ பிள்ளையே, கண்ணீர்களை தொடச்சு கொள்ளுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க
பட்ட காயங்களை கர்த்தராகிய தேவனே சீக்கிரமாக உங்களுக்கு ஆற்றி தருவார். நீங்கள் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனுஷனுக்கு திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு. வேத புஸ்தகத்தில் இன்னும் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 11:22 சொல்லுகிறது, பர்னபா என்கிற ஒரு மனிதன் அங்கே காணப்படுகிறார். எருசலேமின் சபையெல்லாம் ஒன்று கூடி அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த சபையின் மூப்பர்கள், சபையில் உள்ள பெரியோர், சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் கூடி பர்னபா என்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் போய் சபையை திடப்படுத்தி கிருபையில் வளரும்படி அவர்களுடைய மனதை திடப்படுத்துகிறார். ஏன் இந்த பர்னபாவை எருசலேமில் உள்ள சபை தேர்ந்தெடுத்தது என்றால், அப்போஸ்தலர் 11:24 சொல்லுகிறது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். பர்னபா நல்லவன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் சில வேளையில் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். சில வேளைகளிலே நீங்கள் விசுவாசத்திலே நிறைந்தவர்களும் ஜெபத்திலே பலத்தவர்களுமாயிருக்கலாம். ஆனால் அந்த முதலாவது சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவன் நல்லவன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டிலே ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் உங்கள் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக, அல்லது உங்கள் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக, தகப்பனாக, அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் தங்களுடைய தாய் தகப்பனுக்கு முதலாவது ஒரு நல்ல பிள்ளைகளாக, ஒரு குடும்பம் சபையிலே ஒரு நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும். ஆம், அப்படி இருக்கும்போதுதான் சபை உங்களை தேர்ந்தெடுக்கிறது, பரலோகம் உங்களை தேர்ந்தெடுக்கிறது, தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். பர்னபா ரொம்ப நல்ல மனுஷன். பார்த்தீங்களா? நல்ல மனுஷனுக்கு பூமியில மதிப்பில்லாம போகலாம், ஆனா சபையிலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய மத்தியிலும் பரிசுத்தவான்களின் நடுவிலும் பரலோக ராஜாவின் சன்னிதானத்திலும் ஒரு பெரிய கனத்தை தேவன் உண்டாக்குகிறார். ஆகவேதான் நீங்கள் நல்லவர்களாக நீங்கள் தொடர வேண்டும். ஒரு நல்ல மனுஷனை எப்படி கண்டுபிடிப்பது என்று வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 18:27 சொல்லுகிறது, நல்ல மனுஷனிடத்திலே நல்ல செய்திகள் இருக்கும். ஆம், மேலும் ஜாம காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அக்கிமாசுருடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான். நீங்கள் உங்களை தேவ சந்நிதியிலே, உங்கள் குடும்பத்திலே, வேலை செய்கிற இடங்களிலே, நண்பர்கள் மத்தியிலே உங்களை நல்லவர்களாக நிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் உங்கள் நாவு நல்லதையே பேசணும். ஆம், தேவையில்லாத கெட்ட விஷயங்களை உங்கள் நாவினாலே நீங்கள் சலம்பக்கூடாது. ஆம், நல்ல மனுஷனுடைய நாவிலே நல்ல காரியங்கள், நல்ல செய்திகள், நல்ல பேச்சுக்கள் உண்டு. தாறு மாறானவைகளை உங்களை விட்டு நீங்கள் அகற்றி தேவ சமூகத்தில் உங்களை ஒரு நல்ல மனுஷனாக நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நல்ல மனுஷன் ஒரு குடும்பத்துக்கு எப்படி இருக்கிறான், ஒரு சபைக்கு எப்படி இருக்கிறான்? நீதிமொழிகள் 15:30, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஆம், உடைந்து கிடக்கிற மனைவியை, உடைந்து கிடக்கிற கணவனை, உடைந்து கிடக்கிற பிள்ளையை, உடைந்து கிடக்கிற சபையை உங்களுடைய வார்த்தை தூக்கி நிறுத்தும். அதான் நல்ல மனுஷன். கேடு பேசுகிறவர்களோடு கூட நீங்களும் கேடு பேசினால் நீங்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது. சொல்ல வேண்டும், பாவம், ஒரு காலத்தில் இப்படி கிடந்த நம்மையும் கர்த்தர் தூக்கலையா? ஆகவே அந்த சகோதரனை கர்த்தர் தூக்குவார்.
இப்படி கடந்த ஸ்தோத்திரம், சபையை கர்த்தர் தூக்கலையா? நம்ம சபையையும் கர்த்தர் தூக்குவார். ஒரு நல்ல வார்த்தைகள் உங்களிடத்தில் இருக்குமானால் அந்த உடைந்து போன எலும்புகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு ஆசீர்வாதமானதாக மாறிவிடும். இன்னும் பாருங்கள், நீதிமொழிகள் 25:25, தூரத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும், குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல காரியங்களை சிந்தையில் வையுங்கள். கர்த்தர் உங்களை விழுந்தாலும் எழுந்திருக்க கர்த்தர் செய்வார். இரண்டாவது, நல்ல மனுஷனிடத்தில் என்ன இருக்கும்? நல்ல மனுஷனிடத்திலே நல்ல இருதயம் இருக்கும். லூக்கா 6:45 சொல்லுது, நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லுகிறது. ஒரு நல்ல பிலீவர், ஒரு நல்ல விசுவாசி, ஒரு நல்ல மூப்பர், அவருக்குள்ளே முதலாவது இருக்க வேண்டியது என்ன? ஒரு நல்ல இருதயம், ஒரு தகப்பனை போல ஒரு இருதயம். யாரு வந்தாலும் தன் நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிற மனுஷனாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆம், அந்த வசனம் சொல்லுகிறது, பொல்லாத மனுஷன் பொல்லாத இதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அவன் அவன் இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல மனுஷனுக்கு நல்ல இருதயம் இருக்க வேண்டும். நமக்குள்ளே அது இருக்கிறதா? இன்றைக்கு பல சம்பவங்கள் நிமித்தமாக, பல உலக திரட்சிகளின் நிமித்தமாக இன்று விசுவாச பிள்ளைகளுடைய இருதயங்கள் பின்வாங்கி போகிறது. ஒரு நல்ல இருதயம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல மனுஷனுக்குள்ள பொக்கிஷமாக நல்ல இருதயம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க அதிகாலையில் போகும்போது எனக்கு அந்த வரத்தை தாங்க, எனக்கு இந்த வரத்தை தாங்க, எனக்கு இன்னும் வல்லமையை ஊற்றுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லது. ஆனா அதை விட தேவ சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா எனக்கு எல்லாரையும் அரவணைத்து, எல்லாரையும் நேசித்து, என் குடும்பத்தை பக்குவமாய் நடத்தக்கூடிய என் சபையிலே வருகிற விசுவாச பிள்ளைகளிடத்தில் நல்ல விதமாய் பேசத்தக்க ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நீங்க கேட்டு பாருங்க. பர்னபாவை கொண்டு சபையை பலப்படுத்தின தேவன் உங்களையும் கொண்டு உங்க குடும்பத்தையும் உங்க சபையையும் கர்த்தர் பலப்படுத்துவார். அப்போ நல்ல மனுஷனுக்கு நல்ல இருதயம் இருக்கும். மூன்றாவது என்ன? நல்ல மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அதுல ஒரு திருப்திகரமான வாழ்க்கை இருக்கும். எனக்கு கர்த்தர் கொடுத்த கணவன், எனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி, எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளை, அவர் எதை செய்தாலும் சரியாதான் செய்வார். எனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வீடு, அது குடிசலா இருந்தாலும் நீங்க முறுமுறுக்காம தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்னா திருப்தியா இருக்கணும். இது நல்ல மனுஷனுக்குரிய மூணாவது அடையாளம். நீதிமொழிகள் 14:14 சொல்லுகிறது, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். கர்த்தர் உங்களுக்குள்ள எதை எதிர்பார்க்கிறாரு? என் பிள்ளை திருப்தியா இருக்கிறானா? நான் அவனுக்கு ஏராளமான நன்மை செஞ்சிருக்கிறேன். அந்த திருப்தி தான் வேணும் வாழ்க்கையில். திருப்தி இல்லைன்னா நாம தேவனை விட்டு பல சமயங்களில் முறுமுறுத்து பின்வாங்குகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ அது எனக்கு போதுமானது என்று எண்ணுங்கள். தேவை இருக்குமானால் ஜெபியுங்கள். ஆண்டவர் தரும் வரை காத்திருங்கள். உங்களுக்குள்ளே திருப்தியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 17:15 சொல்லுது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால்
திருப்தியாவேன். யாருக்கு அவருடைய சாயல் உண்டு? திருப்தியாய் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அது இல்லை இது இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிறதுல திருப்தியா இருங்க. உங்க குடும்பத்திற்குள்ள தேவனுடைய சாயல் காணப்படும். இன்னும் பாருங்க, சங்கீதம் 63:4, என் ஜீவனுள்ள மட்டும் நான் துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். முதலாவது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நல்ல அந்த ஸ்தோத்திரம் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவ சாயல் வெளிப்படும். இரண்டாவது, துதி வெளிப்படும். மனதார துதிக்கிற துதி, கர்த்தரை தேடுகிற துதி, அதிகாலையில் துதிக்கிற துதி. ஒரு மனுஷன் திருப்தியாயிருக்கும் போது அவனுக்குள்ள துதி வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது என்ன? சங்கீதம் 90:14, அவனுடைய வாழ்க்கையில கிருபைகள் நிறைந்து காணப்படும். எந்த மனுஷன் திருப்தியா இருக்கிறானோ அவனுக்குள்ள கர்த்தர் பல வரங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, திருப்தியை கேளுங்க. அப்பா, எல்லா விஷயத்திலும் மன ரம்மியத்தோடு நடந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே என்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டீர்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவருடைய பிரியத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தர் தம்முடைய கையினால் தாங்குவதை நீங்கள் காண்பீர்கள். அப்ப ஆண்டவற்ற என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு? எந்த தேவ புள்ள நல்ல மனுஷனாய் இருக்கிறானோ, எந்த தேவ புள்ள தேவனுடைய சமூகத்தில் தன்னை நல்லவனாக நிறுத்திக் கொள்ள பிரயாசப்படுகிறானோ, எந்த ஊழியக்காரர் ஒரு நல்ல மனுஷனாய் நடந்து கொள்ள பிரயாசப்படுகிறாரோ அவர்களை கர்த்தர் கையினால் தாங்குகிறார். கவலைப்படாதீங்க தேவ மக்களே, கவலைப்படாதீங்க சகோதரனே, கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே. நீங்கள் நல்லவனாய் இருக்கிறது நிமித்தம் பாடுபட்டால் இன்னும் சிறிது காலத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை காண்பீர்கள். ஆகவே உங்களுக்குள்ள நல்ல செய்திகள் இருக்கட்டும், உங்களுக்குள்ள நல்ல இருதயங்கள் இருக்கட்டும், உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையிலே திருப்தி இருக்கட்டும். சில காலங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு கூட ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அருமையான இந்த நேரத்திலே இந்த நல்ல வசனங்களை தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய நடைகள் உங்களால் உறுதிப்படட்டும். நீங்க அவங்க செய்கிற ஊழியங்கள், அவர்கள் செய்கிற கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், அவருடைய படிப்பு, அவருடைய குடும்பங்கள், போக்குவரத்து, எல்லாவற்றின் மேலும் உம்முடைய பிரியத்தை நீர் வைப்பீராக. அவர்கள் எந்த விஷயத்திலே தள்ளுண்டு கிடக்கிறார்களோ அவர்களை தள்ளுண்ட இடங்களில் இருந்து தூக்கி கர்த்தர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, யாரும் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற அவர்களை உமது கரத்தினால் நீர் அவர்களை தாங்குவீராக. அருமையான பர்னபா எருசலேமிலே பரிசுத்தவான்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட போது நல்ல மனுஷனாயிருந்தானே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளும் நல்லவர்களாய் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்க நீர் உதவி செய்வீராக. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.